இன்னைக்கு ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து கிட்டத்தட்ட 0.6% வந்து கேப் அப்பில தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போயிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏறியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.54% வந்து ஏறியிருக்கு. அதாவது 345 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ஏறியிருக்கு. இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரேலி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ரீசென்ட் டைமில. ஏன் வந்து ரேலி ஆச்சு அப்படின்னா, அது சத்தியமா தெரியல. ஏன் வந்து ரேலி ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறக்கான சைன் தான் வந்து நான் நினைக்கிறேன். இந்த வந்து ரேலி ஆனதுக்கு. இன்னைக்கோ, நாளைக்கோ இல்ல நாளாநாளைக்கோ வந்து குட் நியூஸ் வரலாம். மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி ஒரு குட் நியூஸ் வரலாம். அதனால தான் வந்து ரேலி ஆயிருக்கு. அந்த குட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரேலி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ரேலி ஆகாது. கன்சாலிடேட் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம்டு பெர்சன் வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருவாங்க. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நமக்கு வந்து காலையிலேயே காமிச்சிருக்கா அப்படிங்கிற மாரி பார்ப்போம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து அதாவது காலையில 9:21 காலையிலேயே பார்த்தீங்கன்னா 9:24 அப்படிங்கிறப்பவே கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் பாருங்கள். புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 1,27,00,000 புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 1,27,00,000 புட் ஆப்ஷனு. கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,85,000 கால் ஆப்ஷன் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ மேசிவான டிஃப்ரென்ஸு. 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமே வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ஒரு டவுன் போட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்னொருக்க வந்து ரேலியாக இருக்குது. இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை அதாவது இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை இப்போ வந்து கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு வந்து இந்த புட் அண்ட் கால் ஆப்ஷன் ரைட்டிங்கை வச்சு நம்மளால் வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இதை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய பெய்ட் கிளாஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி டீப்பராக வந்து ஆப்ஷனை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து என் கிளாஸில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணா என்னோடய கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். FIDI டேட்டா. ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 6 கோடி புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து வெறும் 36 லட்சம் கால் ஆப்ஷன் தான் வந்து எழுதியிருக்காங்க. 6 கோடி புட் ஆப்ஷன் 36 லட்சம் கால் ஆப்ஷன் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அடுத்து ஓவராலாக பார்ப்போம். ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,000ல் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து எழுதியிருக்காங்க. 23,000ல் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து எழுதியிருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,000 அப்படிங்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 22,500 23,000 இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 23,000 அவ்வளோ ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த OI டேட்டா வந்து சொல்லுது. ஓகேவா. அடுத்து வந்து FIDI டேட்டா வந்து பார்ப்போம். FIDI டேட்டா வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நேற்று 4,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக வந்து ரேலி தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்க்கணும் FIDI டேட்டா வந்து பார்க்கணும். மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து FIDI டேட்டா பார்த்தாச்சு. அடுத்து வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் பார்ப்போம். டாப் டவுன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டே வைஸில் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி டைம் ஃப்ரேமை வந்து கம்மி பண்ணிகிட்டே போவோம். என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். டவுன் ட்ரெண்டு டே வைஸில் பார்ப்போம். அதே மாதிரி 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸ்லும் அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் வந்து டவுன் ட்ரெண்ட். எப்போ இதை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்து 4 ஹவர்ஸில் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவர்லேயும் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதை எப்போ கிராஸ் பண்ணுது 23,000 எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. அதாவது 1 ஹவரில். அடுத்து வந்து 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எது வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ணி
கீழே போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி எஃப்ஐ வந்து பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத வைஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து நடுவில் ஏதாச்சும் வாயை விட்டார் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழ் விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு 2 நாளோ 3 நாளோ வந்து ட்ரம்ப் வந்து அவ்வளோ வந்து பேசலை. அதனால வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா ரேலி ஆயிருக்கு. திடீர்னு வந்து ஏதாவது வந்து டேரிஃப் வந்து அதிகம் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினார் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். யூஎஸ் மார்க்கெட் வந்து கீழே போகும். யூஎஸ் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் வந்து கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.